Realme 7i கூட Realmeயோட சப் பிராண்ட் narzo 20ஐ கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? Realme 7i 12,000, narzo 20 10,500. இந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஸ்பெக்ஸ்னு வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சப்போஸ் narzo 20 தான் பெஸ்ட்டுனா நாம ஏன் 1,500 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி Realme 7i வாங்கணும்? 1,500 ப்ரைஸிங் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால Realme 7i தான் narzo 20யோட பெஸ்ட்டான மொபைலா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்டுன்னு வரும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் தான் ரெண்டு பிராண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme 7i 8.5 mm திக்னஸோடையும் 188 grams வெயிட்டோடையும் வருது. பட் narzo 20 9.8 mm திக்னஸோடையும் 208 grams வெயிட்டோடையும் வருது. பிகாஸ் அந்தளவுக்கு பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டிசைன் வரும்போது பஞ்சோல் டிசைன் Realme 7iயில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குது அது டிஸ்பிளேயோட. narzo 20ல் வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டு மொபைலுமே ரியர் மவுண்டட்டில் தான் இருக்குது. பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது பில்டு ஈக்குவலாக தான் இருக்குது. பட் டிசைன் Realme 7iயில் நல்லாயிருக்கு. பிகாஸ் பஞ்சோல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் தான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ஸோ நான் Realme 7iக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது narzo 20ல் 6.5 inches HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இந்த சைடு Realme 7iயில் 6.5 inches HD+ டிஸ்பிளே தான். பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இந்த மொபைலில் இருக்குது. ரெண்டு மொபைலுமே 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது Realme 7iயில் 90 Hz இருக்கிறதால நமக்கு 90 Hz தான் முக்கியமாகப்படுது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் நம்ம தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல narzo 20 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் Realme 7iன்னு வரும்போது 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரான்னு வரும்போது narzo 20ல் 8 மெகாபிக்சலும் 7iயில் 16 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது நம்ம கண்ணில் டக்குன்னு படுறது 48 மெகாபிக்சல் தான். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். அண்ட் செல்ஃபி கேமராவும் Realme 7iயில் பெட்டராகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் செக்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல MediaTek Helio G85 narzo 20 யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 662 Realme 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு வரும்போது MediaTek Helio G85 கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தெரியுது Snapdragon 662 கம்பேர் பண்ணும்போது. ஸோ narzo 20க்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் narzo 20 சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டே டு டே பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களோட ஃபோக்கஸாக இருந்ததுன்னா நீங்கள் Snapdragon 662 கம்பேர் பண்ணலாம். பட் MediaTek Helio Snapdragon 662 பெட்டர் தான். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல narzo 20 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme 7i 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரின்னு வரும்போது கிளியர் வின்னர் narzo 20 தான். அண்ட் எக்ஸ்ட்ரா வெயிட்கான காரணமும் இந்த 6000 mAh பேட்டரி தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குன்ட்டு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் கிளியர் வின்னர் narzo 20. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் தந்தலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் வேரியன்ட் பற்றி பார்க்கலாம். இதில் narzo 20யோட 4GB 64GB வேரியன்ட் 10,500 Realme 7iயோட 4GB 64GB வேரியன்ட் 12,500 Realmeயோட 4GB 64GB வேரியன்ட் 12,000 செல் பண்ணுறாங்க. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் படி எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு மொபைலில் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப் வேணும்னா நீங்கள் narzo 20 சூஸ் பண்ணலாம். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் முக்கியம்னா நீங்கள் Realme 7i சூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட narzo 20 vs Realme 7i கம்பேரிசன். வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.